வணக்கம் ஆனந்தி. காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் கர்நாடக அணைகளில் உபரி நீர் வரத்து அதிகரித்துள்ளதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து கடந்த 20ஆம் தேதி முதல் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது. நேற்று காலை 35,000 கனஅடியாக தண்ணீர் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை 45,000 கனஅடியாக வெளியேற்றப்பட்டது. மேலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தற்பொழுது அணையிலிருந்து வினாடிக்கு 55,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் காவிரி கரையோர மாவட்டங்களுக்கு 5ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் திறப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் உயிர் மற்றும் உடைமைகளின் பாதுகாப்பாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை உபரிநீர் கால்வாய் ஓரங்களில் உள்ள தங்கமாபுரிப்பட்டினம், அண்ணா நகர், பெரியார் நகர், தொட்டில்பட்டி பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்று அவர்களை தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரானது 55,000 கனஅடி வெளியேற்றப்பட்டுள்ளதால் இந்த காவிரி நீரோடை பகுதிகளில் குளிக்கவும், துணி துவைக்கவும், செல்ஃபி எடுக்கவும் மாவட்ட நிர்வாகம் முழுமையாக தடை விதித்துள்ளது. மேலும் இந்த தண்ணீர் வெளியேற்றமானது 60,000 கனஅடியை கடந்தும் வெளியேற்றப்பட உள்ளதால் இந்த காவிரி கரையை சுற்றியுள்ள 4 பகுதிகளிலும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த தண்ணீர் வெளியேற்றம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஆனந்த். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவும் அதிகரித்து உள்ளதை அண்மை செய்தியாக பார்த்தோம்.